வணக்கம். ஓடிடியில் வந்தது மீம்ஸு ரீல்ஸில் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்க படம் தான் பிரேமலு. அந்த படம் உண்மையிலுமே அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்லைன் சொல்லிடுறேன். கேட் கோச்சிங்காக ஹைதராபாத் போகிற ஒரு மலையாளி பையன், அங்கே ஐடியில் வேலை பார்க்குற ஒரு மலையாளி பொண்ணு, அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, எப்படி பழகுறாங்க, அது லவ்வாக மாறுதா இல்லையா, கிளைமேக்ஸ் நடந்துச்சு. இதான் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்டோரிலாம் இருக்காது, சிம்பிளான ஸ்டோரி தான். ஆனால் அதவே ரொம்ப நீட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க டேரக்டர். படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு அமலுங்கிற கேரக்டர் எல்லாருக்கும் நிறைய பேர் ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. படத்தில் அந்த கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னா அது காரணம் அந்த அமலுங்கிற கேரக்டர் தான். செகண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கேரக்டர் ஒரு மாதிரி துருன்னு எதையுமே சீரியஸாக எடுத்துக்காம ஜாலியாக இருக்க கேரக்டர், அதுவும் செம்மையாக இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அது படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்கும். அந்த ஐடி ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க எல்லா கேரக்டருக்குமே சின்ன சின்ன ரோல் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருமே ஒரு யூனிக்கான கேரக்டருமே பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினோட கொலீக்ஸ்க்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னை பொறுத்தவரை ஆக்சுவலாக அது லவ் படமே கிடையாது. எனக்கு அது லவ் படம் பார்க்குற ஃபீலே இல்லை. இதோ ஒரு நார்மல் படம் வச்சுட்டு லவ் போர்ஷனே ஒரு 20 மினிட்ஸ் தான் வரும். அது கிளைமேக்ஸ் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் மட்டும்தான் வருமே. என்னை பொறுத்தவரை ரொம்ப காமெடியாகவும் இருக்காது, ரொம்ப கன்றாவே இருக்காது. ஒரு நார்மலாக இருக்கும். சோஷியல் இஷ்யூ அதுமாரி எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக ஜாலியாக உட்காந்து ஒரு படம் பார்க்கணும்னா பிரேமலு பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தாகும் படம். பிரேமலு பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா பிரேமலு ஹைஃபன் லைட் ஹார்ட்டட் மூவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை போட்டாலே வயலாம், இதை போட்டாலே வயலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற நல்ல படம் பார்த்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நோ ஸ்பாயிலர். சியர்ஸ்.